ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். வாங்க இன்றைக்கி வஞ்சர மீன் குழம்பும் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடியே வஞ்சர மீனோட பயன்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒமேகா 3 இருக்க வாசி. இது ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. மூளை வளர்ச்சிக்கு உதவுது. தசை வளர்ச்சிக்கு அவசியமான நல்ல புரதம் இதில் இருக்குது. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகின்ற விட்டமின் டி இருக்குது. உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய தாதுக்களும் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட மீன் சுவையாக இருப்பதாக வறுவல், குழம்புக்கு இன்னும் பல வகையில் சமைத்து சாப்பிட்லாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில சமயங்களில் இதில் நஞ்சு ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய மீனை தான் வாங்கி எப்பவுமே சமைக்கணும். ஏன்னா இது மற்ற மீன்களே ஒன்றும் மீன், அதனால் புதிய மீனே வாங்கி எப்பொழுது சமைங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இதில் ஒமேகா 3 புரதம், விட்டமின் டி இருக்கவாசி, சத்தான சுவையான மீன், ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது, உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு மீன். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. 1/2 லெமன் எடுத்து அதில் அப்படியே புழிஞ்சிக்கலாம். இப்போ கோட்டிங் கொடுக்கறதுக்காக அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் மீனை ஒவ்வொன்றா போட்டு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். வெளியில் வச்சாலும் ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிரும். இப்போ நல்லா ஃபுல்லாக மசாலா எல்லா மீன்லேயுமே தடவி எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும் வெளியிலேயே. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ அது அப்படியே ஊறிட்டுருக்கோம். நம்ம அடுத்ததாக குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வஞ்சர மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் கருவடை தான் போட்டு தாளிச்சிருக்கேன். கருவடை இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் அதில் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை, நான் மலை பூண்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி தான் அதை போட்டிருக்கேன். இல்லை நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லது தான். அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி மசாலா அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மீன் நல்லா ஊறி வந்துடுச்சு. அதை நம்ம எண்ணெயில் ஊற்றி போட்டுக்கலாம். இப்போ அது மட்டும் வெந்துட்டுருக்கட்டும். குழம்பு பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ லெமன் சைஸ் ஒரு புளி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊறட்டும். ஊறிட்டு அதோட தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ குழம்புல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேங்காவை நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு பேஸ்ட்டாக இப்போ அதையும் அதில் போட்டுடலாம். இப்போ அதில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அது மாதிரி கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நல்லா விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நான் அதில் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. மாங்காய் அப்படியே போட்டுக்கோங்க. அதில் இப்போ மாங்காய் போட்டிங்க அப்படின்னா நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக தான் மாங்காய் போடுறோம். இப்போ எல்லா மாங்காயெலாம் வெந்து லைட்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் போட்டுடலாம். ஒன்றா எடுத்து போடுங்க. அப்படியே நான் இதில் வாலும் தலையும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்ற எல்லாமே வறுவலுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதிலெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் லைட்டாக.
ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்து வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொந்தி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இறக்கும்போது சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை கட் பண்ணிவிட்டு அது நல்லா இடித்து அதில் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் வெந்து வந்துடுச்சு. நான் அதையும் எடுத்துட்டேன், ஒரு வாட்டி எடுத்துட்டேன். அடுத்த மீனையும் அதில் போட்டுட்டேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் குழம்பும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக இறக்கும்போது சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து அதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.